லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை இன்றைய புனிதர், நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர் ஆகஸ்ட் 7, புனித 2ஆம் சிக்ஸ்தூஸ். கிரேக்க நாட்டினை சேர்ந்த திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் கிபி 257ஆம் ஆண்டு திருச்சபையின் 24வது திருத்தந்தையாக பொறுப்பேற்றார். பல்வேறு பூசல்கள் நிறைந்திருந்த அக்கால திருச்சபையினை செம்மையோடு வழிநடத்திய திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் உயிருக்கு பயந்து பிற தெய்வங்களை வணங்கிய கிறிஸ்துவர்களை மன்னித்து திருச்சபையில் ஏற்றுக்கொண்டார். ரோமை அரசன் வலேரியனால் துன்புற்ற கிறிஸ்துவர்களுக்கு ஆறுதல் அளித்த திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் அம்மக்களிடம் கிறிஸ்துவ விசுவாசத்தினை கட்டி எழுப்பினார். கிறிஸ்துவ குருக்கள் சிலைகளுக்கு பலி செலுத்த வேண்டும் என்றும், குருக்களும் கிறிஸ்துவர்களும் கொடூரமாக துன்புறுத்தப்பட வேண்டும் என்று அரசன் வலேரியன் 2 அரசாணைகளை பிறப்பிக்க திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் இதனை கடுமையாக எதிர்த்தார். அரசன் வலேரியன் வெளியிட்ட அரசாணைகளினால் துன்பங்களுக்கு உட்பட்ட கிறிஸ்துவர்களை குருக்களின் வழியாக பாதுகாத்த திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் மக்கள் மறைமுகமாக திருவழிபாடுகளில் பங்கு பெற வழியமைத்தார். ரோமை அரசனின் நேர்மையற்ற கட்டுப்பாடுகளை பொருட்படுத்தாது கிறிஸ்துவ விசுவாசத்திற்காக பாடுபட்ட திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் கிபி 258ஆம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். கிறிஸ்துவமும் கிறிஸ்துவ மறையும் முடக்கப்பட்ட காலத்தில் திருச்சபையினை நேர்த்தியோடு வழிநடத்திய திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித 2ஆம் சிக்ஸ்தூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கிறிஸ்துவர் என்பதால் துன்புறுகிற மக்களுக்காக ஆண்டவரிடம் உருக்கமோடு ஜெபிப்போம். நேர்காணல். இனிய இதயங்களுக்கு அருட்சகோதரி பிரைடாவின் அன்பு வணக்கங்கள். மறைக்கல்வி என்றால் என்ன மற்றும் மறைக்கல்விக்கு பிள்ளைகளுடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது, அடிப்படை ஜபங்களை நாம் எப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம் என்று பல்வேறு கருத்துக்களை அருட்தந்தை அவர்கள் நமக்கு வழங்கினார்கள். மீண்டுமாக அருட்தந்தை நம் மத்தியிலே இருக்கிறார். உங்கள் அனைவர் சார்பாக அருட்தந்தையை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். கடந்த பகுதியில பிள்ளைகள் எப்படி அந்த தன்னலம் அல்லது தான் மட்டும்தான் வெற்றி பெற வேண்டும் என்பதை மிக தெளிவாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீர்கள். அதிலும் குறிப்பாக அடிப்படை ஜபங்களை நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், பொருள் உணர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழகாக பகிர்ந்துள்ளீர்கள். இப்பொழுது நான் உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், பெற்றோர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது? ஏனென்றால் பிள்ளைகள் வருகிறார்கள் அல்லது பிள்ளைகளுக்கு இந்த ஜபங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள ஆர்வம் இருந்தாலும் பெற்றோர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது இன்றைய கால சூழ்நிலையில்? இது கொஞ்சம் சிக்கலான ஒரு கேள்வி. ஏன்னா இதுக்கு ஒரே பதில சொல்ல முடியாது. இப்ப எங்களுடைய மறை மாவட்டத்துல இந்த குளித்துறை மறை மாவட்டம், கோட்டார், நான் சொல்றது கோட்டாறு குளித்துறை ரெண்டுக்குமே பிறந்ததா தான் இருக்கும். அந்த மறை மாவட்டத்துல பெற்றோர் மறைக்கல்வி என்று ஒன்று இருக்கிறது. சூப்பர். ஆமா,
என்ன செய்வாங்கன்னா பல ஊர்கள்லயும் இருக்குது. சில ஊர்கள்ல கொஞ்சம் பேர் வருவாங்க. சில ஊர்கள்ல வந்து பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை அவங்க மறைக்கல்வி வகுப்புக்கு விட்டுட்டு அவங்களுக்குள்ள மறைக்கல்வியில இருப்பாங்க. அந்த மாதிரி பெற்றோர் மறைக்கல்வி இருக்கிற இடத்துல அவர்களுடைய பாடத்திட்டம் பாட புஸ்தகங்கள் எல்லாம் அது வேற கேள்வி. ஆனா அவர் மறைக்கல்வி என்று ஒன்று அவர்களுக்கு இருக்கிறது. அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. பிள்ளைகளுக்கு பெற்றோர் இருக்கிறாங்கன்னா பிள்ளைகளும் அவங்க வகுப்புல இருப்பாங்க. இரண்டாவது, பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த பெற்றோரும் பிள்ளைகளும் இருக்கக்கூடிய ஆர்வம் உண்மையிலேயே இந்த இறை நம்பிக்கை பயிற்சிக்காக வரணுங்கிற ஆர்வம் இருக்குதாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா பொதுவாக மறைக்கல்வி வர்றவங்களுக்கு, மறைக்கல்வி வகுப்புகள்ல பங்கெடுக்கிறவங்களுக்கு, ஒழுங்கா பங்கெடுக்கிறவங்களுக்கு பரிசு உண்டு. பரிசுக்காக வரக்கூடிய ஒரு குழந்தைகளும் பெற்றோர் இருக்கலாம், பிள்ளைகளை அனுப்புறது. இரண்டாவது, மறைக்கல்வியில சிறு சேமிப்பு பல ஏறக்குறைய எல்லா பங்குகள்லையும் மறைக்கல்வி முடிந்த உடனே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சிறு சேமிப்பு காசு கொண்டு வந்து கொடுத்து அவங்க போட்டுட்டு டிசம்பர்லயோ அல்லது ஈஸ்டருக்கு பிறகு அந்த முடிக்கிற நேரத்திலயோ எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பயன்படும். டிசம்பர் கடைசியிலன்னா கிறிஸ்துமஸ் செலவுக்கு பயன்படும், இல்லைன்னா ஸ்கூலுக்கு செலவுக்கு பயன்படும் சொல்லிட்டு ஒரு சிறு சேமிப்பு. அந்த சிறு சேமிப்புக்காக வர்றவங்களும் இருக்கிறாங்க. மூன்றாவது, நிறைய பிள்ளைகள் என்னன்னா பிள்ளைகள் பெற்றோரும் அப்படிதான் அந்த நேரத்துல வந்து எல்லாரும் சந்திக்க முடியும், பிள்ளைகள் கொஞ்சம் விளையாடலாம். இது நான் தவறு என்று சொல்லல. ஏதாவது ஒரு மோட்டிவேட்டர் இருக்குது, அவங்கள செயல் தூண்டல் இருக்குது. இத நம்ம வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை பயிற்சியாகவும் பயன்படுத்தலாம், ஒரு தற்கடப்பு பயிற்சிக்கும் பயன்படுத்தலாம். அது வந்து ஆசிரியர்களுடைய பயிற்சி, பெற்றோருடைய ஒரு பயிற்சி. பெற்றோர்களுக்கு மறைக்கல்வி மட்டும் இல்ல, இவங்க படிக்கிற அந்த பாடங்களை அல்லது ஒரு வகுப்புல என்ன கிடைச்சதோ அது வீட்டுல போய் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா, அவங்க அதை பற்றி கொஞ்சம் கலந்தாய்வு செய்தாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். முன்னாடி இந்த கொரோனா லாக்டவுன் டைம்ல நாங்க வந்து இந்த ஃபேமிலி கேட்டகேசிஸ் சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணோம். அது நோட்ஸ் தயாரிச்சு அன்பியங்கள் வழியாக தமிழ்நாடு ஃபுல்லா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணோம். எத்தனை பேர் அது பார்த்தாங்கன்னு தெரியாது. அதுனா வீட்டுல உட்கார்ந்துகிட்டு எல்லாருக்கும், பெற்றோருக்கு என்ன அதுல இருக்குது, இளைஞர்களுக்கு என்ன, குழந்தைகளுக்கு என்ன, அந்த மாதிரிப்பட்ட செக்ஷனாக எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து அதை படிச்சு அதை டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஷன் இருக்கு. இதுல வந்து நீங்க எது கலந்தாய்வு பண்ணுங்க. அது முக்கியமாக என்னன்னா அந்தந்த ஞாயிற்றுக்கிழமை உள்ள வாசகங்கள் அடிப்படையில, நற்செய்தி அடிப்படையில அந்த அருள் பணியாளர் அதையும் இங்க கொண்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தோம். ஆனா எல்லாமே முயற்சிகள் எடுக்கிறோம், எந்த அளவுக்கு அது பயன்படுத்தப்படுதுங்கிறது வந்து ஒரு கேள்வி. மற்ற முயற்சிகளை இன்னும் எடுக்கலாம். ஏன்னா நம்ம மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு ஒரு பாடத்திட்டம் இருந்தாலும் அவங்க குடும்பங்கள்லயும் அந்த என்ன மறைக்கல்வி ஆக்கத்துக்கு உள்ள மிக முக்கியமான தளம் குடும்பம் தான். ஏன்னா மறைக்கல்வி ஒரு திரு அவை செயல்னு சொல்லும் போது அது ஒரு குடும்பத்துல, ஒரு சமூகத்துலதான் அது செயலாக்கம் பெறும். முதல் சமூகம் குடும்பம், இரண்டாவது அன்பியம், மூன்றாவது பங்கு என்ற பெரிய சமூகம். இந்த மூன்று தளங்களையும் நம்ம சரியாக பயன்படுத்துறோமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. இந்த மூன்று தளங்கள்லையும் என்னன்னா பெற்றோர், அடுத்து ஆசிரியர்கள்ட்ட வந்தோம்னு சொன்னா ஆசிரியர்கள் இதை வந்து அவங்களுக்கு நிறைய இடங்கள்ல வந்து இது ஊதியம் இல்லாத ஒரு பணி, ஒரு பணி, ஒரு தன்னார்வ பணி. அதனால அவங்கள ரொம்ப அதிகமாக டிமாண்ட் பண்ண முடியாது. ஆனாலும் ஒரு சிலர் வந்து ரொம்ப அழகா செய்யறாங்க. நேரத்தை செலவிட்டு முன் தயாரிப்பு செய்யறது, அடுத்து இங்க வந்து கிளாஸ நல்ல ஆக்டிவா நடத்துறது, அவங்களுக்கு கொஞ்சம் கிரியேட்டிவ் இந்த படைப்பாற்றல் திறன் இருந்துன்னு சொன்னா விளையாட்டுகள், கேம்ஸ் எல்லாம் அவங்களே உருவாக்குறாங்க. எங்கேயாவது ஒரு கேம் பார்த்தாங்கன்னு சொன்னா அதை அவங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்றபடி வடிவமைக்கிறது. அது சரி, அந்த கேம்ஸ் மூலமாக எல்லா பாடத்தையும் நம்ம கேம்ஸ் மூலமாக கற்றுக் கொடுக்க முடியும். வேர்ட் கேம் அல்லது ஆக்ஷன் கேம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க முடியும். அப்படி செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆனா பல ஆசிரியர்கள் வந்து அந்த நேரத்துலதான் புத்தகத்தை கொண்டு வந்து வாசிக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. அதனால மறைக்கல்வி ஆசிரியர்களும் பெற்றோரும் ஒரு கூட்டு முயற்சியாக எடுத்தாங்கன்னா, நான் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் போது என்ன சொல்றதுன்னா, நான் ஒரு புக்கும் இறை நம்பிக்கை உருவாக மறைக்கல்வி ஒரு அறிமுகம் நிலைட்டு முன்னாடி நான் அந்த ஒரு ஏறக்குறைய 10 ஆண்டுகள் திருச்சி சென்ட் பால்ஸ்ல வந்து மறைக்கல்வியல் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன். அதோடைய ஒரு ஃப்ரூட்டாக, அதோடைய ஒரு விளைவாக சின்ன புஸ்தகம் தான். அதுல இது குறிச்சு மறைக்கல்வி ஆசிரியர்கள் பெற்றோரை ஆண்டுக்கு ஒரு முறையாக சந்திக்க வேண்டும். அவங்க பிள்ளைகளுடைய இண்டிவிஜுவல் பெற்றோரை அந்த பிள்ளைகளோட சேர்த்தோ, பிள்ளைகள் இல்லாம அப்ப எப்படி சந்திக்க வேண்டும் என்றும் அதை நான் குறிச்சிருக்கேன். எந்த காரணம் கொண்டு பிள்ளைகளை குறைகளை சொல்லக்கூடாது. குறைகளை சொல்லியாச்சுன்னா அது வந்து நெகட்டிவ், அதாவது எதிர்மறை விளைவுகளை தான் ஏற்படுத்தும். நல்ல பாசிட்டிவா ஒரு டீச்சருக்கும் பெற்றோருக்கு இடையில ஒரு உறவு இருக்குதுன்னு சொன்னா அது பிள்ளைகள்கிட்ட நல்ல தாக்கத்தை செலுத்தும்.
அப்படிப்பட்ட முயற்சிகள் எல்லாம் எடுக்கலாம். ஆனா இன்றைக்கு அதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. சில முதல்ல ஆசிரியர்களுக்கு டைம் கிடைக்கணும். அதுக்கு ஒரு வாரத்துல கொஞ்சம் 1 மணி நேரமாவது இது பெட்ரோல் டைம் கிடைக்கணும். இன்னொன்னு எங்க பகுதியில எல்லாம் ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த போட்டிகளுடைய விளைவு தான் அது. எல்லா ஊர்லயுமே ஒரு வகையான பிளவுகள் இருக்குது. பிள்ளைகள் அவங்க எதிர் அணியில் இருக்கக்கூடிய பெற்றோருடைய பிள்ளைகள் இருப்பாங்க. இவங்களை சந்திக்கிறது கஷ்டமா இருக்கும். இப்படி எல்லாம் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதெல்லாம் ஓரளவுக்கு சால்வ் பண்ணி முயற்சி எடுக்கலாம். அதாவது அவங்களுக்கு இடையில உள்ள இந்த மறைக்கிலியர் என்பது, இறை நம்பிக்கை பயிற்சி என்பது ஒரு கூட்டு முயற்சி, ஒரு ஆசிரியருடைய முயற்சி அல்ல. அது ஒரு பங்குடைய முயற்சி மட்டுமல்ல. பெற்றோரும் பெற்றோரும் குடும்பமும் சேர்ந்துதான் அந்த அடுத்த தலைமுறைக்கு நம்ம நம்பிக்கை. அடுத்து என்ன பெற்றோர் செய்ய வேண்டியது இன்னொன்னு என்னன்னா, பிள்ளைகள் இந்த குழந்தை உலகியல்ல ஒரு நியதி உண்டு. என்னன்னா, குழந்தைகள் அதுல சின்ன குழந்தைகள் நாம் சொல்வதை செய்ய மாட்டார்கள், நாம் செய்வதைத்தான் செய்வார்கள். அதனால இங்க படிக்கிறதெல்லாம் குடும்பத்துல பிள்ளைகள் வரும்போது படிச்சதுக்கு எதிர்மறையாக நடக்கும் போது அது குழந்தைகளுக்கு பெரிய இடரலாகிறது மட்டுமில்ல, படிச்சது எல்லாமே மறந்துடும். இங்க அன்பு செய்யணும், உண்மை பேசணும்னு படிப்பாங்க. வீட்டுல வந்தோட அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு அன்பு செய்யறதெல்லாம் மறந்து போயிடும். இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான ஒரு குடும்பம் உண்மையிலேயே நிறைய பெற்றோர்களுக்கு குழந்தைகள் உருவாக்கம் பற்றி கூட தெரியாது. திருமண பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க. அதுல குழந்தைகள் உருவாக்கம் ஒரு சப்ஜெக்டா இருக்கலாம், அது போதாது. குழந்தை உருவாக்க பயிற்சி நிறைய கொடுக்க வேண்டி இருக்குது. ஆனா அதெல்லாம் நிறைய பெற்றோர்களுக்கு தெரியாது. அந்த குழந்தை முன்னால நம்ம எப்படி இருக்கணும், நம்முடைய உணர்வுகளை குழந்தைகள் உள்வாங்குவாங்க. ஆமா, நம்முடைய சிந்தனைகளை குழந்தைகள் உள்வாங்குவாங்க. நம்முடைய வார்த்தைகளை மட்டுமல்ல, நம்முடைய நினைப்பை உள்வாங்குவாங்க. அதெல்லாம் பெற்றோருக்கு சொல்லி கொடுத்து குழந்தைகள் வந்தாச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை மாற வேண்டும். இந்த மாதிரி இப்படி எல்லாம் சேர்ந்து வரும்போதுதான் அந்த குழந்தை வளர்ப்பாக இருந்தாலும் சரிதான், குழந்தையுடைய நம்பிக்கை பயிற்சியா இருந்தாலும் சரிதான், அதுக்கு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்களை தங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி ஃபாதர். குறிப்பா பெற்றோர்களுடைய பங்களிப்பு இந்த பிள்ளைகள் இறை நம்பிக்கையில் வளர அல்லது இந்த மறைக்கல்வியில் வளர எந்த அளவிற்கு முக்கியத்துவமாக இருக்கிறது என்பதை பற்றி மிக அழகாக சொன்னீர்கள். அது மட்டுமல்லாமல் மறைக்கல்வி என்பது வெறும் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கும் தான். இப்ப உங்களுடைய மறை மாவட்டத்துல பிள்ளைகளுக்கென ஒரு மறைக்கல்வி வகுப்பு, பெற்றோர்களுக்கென ஒரு மறைக்கல்வி வகுப்பு இருப்பதினால் பிள்ளைகள் இயல்பாக அந்த மறைக்கல்வி வகுப்பிற்கு வருகிறார்கள், முடிந்த பிறகு எல்லோரும் செல்கிறார்கள் என்று மிக அழகாக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை பற்றி கூறினீர்கள். இந்த நிகழ்வை பார்க்கிற இன்னும் பலரும் இவ்வாறு செயல்படக்கூட இந்த அமர்வு ஒரு தூண்டுதலாக இருக்கும் என நான் கண்டிப்பாக நம்புகிறேன். மிக்க நன்றி ஃபாதர். இனிய இதயங்களே, அருட்தந்தையோடு மிக அழகாக மறைக்கல்வி வகுப்பிலே பெற்றோர்களுடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதை நமது வாழ்வாக்க கூட நாம் முயற்சிக்கலாம் என்பதையும் பரிந்துரைக்கிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரி பிரைடா. நன்றி. ஆண்டவர்க்கு பாடல் இசைப்போம் இணையில்லாதவர், தாழ்பணிந்து போற்றி புகழ தகுதியானவர். ஆண்டவர்க்கு பாடல் இசைப்போம் இணையில்லாதவர், தாழ்பணிந்து போற்றி புகழ தகுதியானவர். செய்திகள். அசிசியில் உள்ள தேவதூதர்களின் புனித மரியா பேராலயத்தில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திருப்பலி நிறைவேற்றியதை தொடர்ந்து இளைஞர் பிரதிநிதியான பிரான்சிஸ்கோ வரோனே அவர்கள் திருத்தந்தைக்கு தனது நன்றியை தெரிவித்தார். திருத்தந்தையின் வருகை ஓர் அரவணைப்பு என்றும், பேதுருவின் வாரிசு இறைமக்களுடன் நம்பிக்கைகளிலும் போராட்டங்களிலும் இணைந்து நடக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்றும் அவர் கூறினார்.
அசிசியில் கூடியிருந்த இளைஞர்கள் சார்பில் பேசிய வரோனே அவர்கள் திருத்தந்தையின் இருப்பு நன்மையை தேர்ந்தெடுக்கவும், நற்செய்தியில் நம்பிக்கை கொள்ளவும், கிறிஸ்துவால் மனித இதயங்களை மாற்ற முடியும் என்று நம்பவும் இளைஞர்களை ஊக்குவிக்கிறது என்று குறிப்பிட்டார். இன்றைய இளைஞர்கள் எதிர்கொள்ளும் தனிமை மற்றும் பிளவு உணர்வுகளை சுட்டிக்காட்டிய அவர், அசிசியில் பெற்ற அனுபவம் இயேசு அனைவரையும் ஒன்றிணைக்கிறார், எவரும் தனியாக இல்லை என்பதை உணர்த்தியதாக கூறினார். திருத்தந்தையின் ஆயர் விருதுவாக்கான இன் எலோயினோ அவரில் நாம் ஒன்றாயிருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டிய பிரான்சிஸ்கோ வரோனே அவர்கள், கிறிஸ்துவில் எவரும் அந்நியர் அல்லர், எவரும் விளக்கப்பட்டவர்களும் அல்லர் என்றும், அனைவரும் ஒரே தந்தையின் பிள்ளைகளாக சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் என்றும் கூறினார். அசிசியில் இளைஞர்களுடனான திருத்தந்தையின் சந்திப்பு தொடங்கிய போது உம்புரியா மற்றும் சார்டினியா பகுதிகளின் சிறார் பிரான்சிஸ்கன் சபை மாநில தலைவரான அருள் தந்தை மார்கோ வியானல்லி அவர்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை அன்புடன் வரவேற்றார். இந்த சந்திப்பு புனித வானதூதர்களின் மரியா பேராலயத்திற்கு முன்புள்ள சதுக்கத்தில் நடைபெற்றது. திருத்தந்தையை வரவேற்று உரையாற்றிய அருள் தந்தை வியானல்லி அவர்கள் அசிசியை ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம் என்று வர்ணித்தார். எளிமை, சகோதரத்துவம் மற்றும் அமைதி ஆகியவற்றின் வழியாக இங்கு நற்செய்தி தொடர்ந்து வாழ்ந்து காட்டப்பட்டு வருவதாக அவர் கூறினார். புனித பிரான்சிஸ் அசிசியாரால் மிகவும் நேசிக்கப்பட்ட போர்சியங்கோலா சிற்றாலயம் நற்செய்தியை தழுவி அமைதியின் கருவிகளாக மாறுவதற்கு மக்களை தூண்டும் புனித இடமாக திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஐரோப்பாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போர்சியங்கோலாவை சுற்றி ஒன்று கூடி நம்பிக்கை, எதிர்நோக்கு மற்றும் சகோதரத்துவத்தின் பயணத்தை மேற்கொண்டதாக தெரிவித்தார். சிறந்த உலகை கட்டியெழுப்புவதில் இளைஞர்கள் வெறும் பார்வையாளர்களாக இல்லாமல் செயல்பாட்டுடன் பங்கேற்பவர்களாக மாற இந்த சந்திப்பு ஊக்கமளித்ததாக அவர் வலியுறுத்தினார். இந்த ஆண்டு நவம்பர் 6 முதல் 8 வரை தென் அமெரிக்க நாடான உருகுவேக்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மேற்கொள்ளும் திருத்தூது பயணம் இறையருள், எதிர்நோக்கு மற்றும் புதுப்பித்தலுக்கான தருணமாக கருதி அங்குள்ள உள்ளூர் திரு அவை திருத்தந்தையை வரவேற்க தயாராகி வருகிறது. இந்த திருத்தூது பயணம் குறித்து பேசிய உருகுவே ஆயர் பேரவையின் தலைவர் ஆயர் மில்டன் ட்ரகோலி அவர்கள், திருத்தந்தையின் இந்த பயணம் கத்தோலிக்கர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தவும், திரு அவையின் நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு புதிய ஊக்கத்தை அளிக்கவும் உதவும் விலைமதிப்பற்ற கொடை என்று குறிப்பிட்டுள்ளார். திருத்தந்தையின் வருகை கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களை தொடர்ந்து நற்செய்தியை அறிவிக்க தூண்டும் என்றும், நாடு முழுவதற்கும் அமைதி, ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் நம்பிக்கையின் செய்தியை வழங்கும் என்றும் ஆயர் கூறியுள்ளார். நவீன உலகோடு உரையாடலில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கொண்டுள்ள அர்ப்பணிப்பு லத்தீன் அமெரிக்காவில் அதிக மதசார்பற்ற நாடுகளில் ஒன்றான உருகுவேவுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மரியாதை, சேவை மற்றும் உரையாடல் ஆகியவற்றின் வழியாக திரு அவை தனது கிறிஸ்தவ சாட்சியை வழங்குவதற்கு முயற்சி செய்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களுக்கு பிறகு உருகுவே நாட்டிற்கு வருகை தரும் 2வது திருத்தந்தையான திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் இந்த பயணம் உள்ளூர் திரு அவைக்கும் ரோமை திரு அவைக்கும் இடையிலான நெருக்கமான பிணைப்பை மீண்டும் உறுதிப்படுத்தும் என்றும் ஆயர் மில்டன் ட்ரகோலி அவர்கள் தெரிவித்துள்ளார். புனித பூமியில் உள்ள கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் நிறைவேற்றப்படாத தொடர்ச்சியான அமைதிக்கான வாக்குறுதிகளால் சோர்வடைந்துள்ளனர் என்று எருசலேமின் லத்தீன் வழிபாட்டு முறையின் முதுபெரும் தந்தை கர்தினால் பிட்சபாலா அவர்கள் தெரிவித்தார். நட்பு மற்றும் நம்பிக்கைக்கான உலகளாவிய இல்லத்தின் திறப்பு விழாவில் பங்கேற்பதற்காக இத்தாலியின் அசிசிக்கு சென்றிருந்த போது கர்தினால் பிட்சபாலா அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். அப்பகுதியின் தற்போதைய நிலைமையை போரும் இல்லை, அமைதியும் இல்லை என்று விவரித்த அவர், காசா, மேற்கு கரை, இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் ஆகிய பகுதிகளில் இடம்பெறும் வன்முறை தொடர்ந்து அங்குள்ள மக்களின் அன்றாட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து ஏற்படும் ஏமாற்றங்கள் மக்கள் மத்தியில் ஆழமான அவநம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளன என்றும், இதனால் உண்மையாகவே நல்ல செய்திகள் கிடைக்கும் போது கூட அவற்றை நம்புவது மக்களுக்கு கடினமாகியுள்ளது என்றும் கர்தினால் கவலை தெரிவித்தார். இருப்பினும் உரையாடல், நல்லிணக்கம் மற்றும் ஒருவருக்கொருவர் ஆதரவளித்தல் ஆகியவற்றுக்காக தொடர்ந்து உழைக்கும் இளைஞர்கள், கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் வழியாக நம்பிக்கையின் ஊக்கமளிக்கும் அறிகுறிகள் தென்படுகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.